அதிகாரம், ஓனர்ஷிப், இது எல்லாமே இங்க ஷேர்டு ரியாலிட்டியில இருக்கிற நாம இன்வென்ட் பண்ண உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருக்கும் சகல பிரச்சனைகளுமே காலத்தின் நெருக்கம், அதனால் ஏற்படுத்தப்படும். எதிர்காலத்தை தொட்டதே இல்லை, கடந்த காலத்தை வாழ்ந்ததே இல்லை, நிகழ்கால கால விரிவை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய அத்துணை உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். கைலாச நித்யானந்த 49வது ஜெயந்தி மகோத்சவத்திற்காக 49வது நித்யானந்த ஜெயந்தி பிரம்மோத்சவத்திற்காக, நித்யானந்தோத்சவத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். எல்லா கைலாசங்களின் ஆலயங்கள், குருகுலங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், எல்லா கைலாசங்களிலும் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள், எல்லா லோகங்களிலுமிருந்தும் இந்த உற்சவத்தை கொண்டாட வந்திருக்கும் எல்லா தெய்வங்கள், அனைத்து உயிர்களையும் மற்றும் அந்தந்த லோகங்களிலிருந்தே இந்த உற்சவத்தை இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் எல்லா உயிர்களையும், எல்லோரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருள் நித்யானந்த பரமசிவமாய் இவ்வுருத்தாங்கி உயிர்தாங்கி இதுவாய் வெளிப்பட்டு 48 ஆண்டுகள் முடிந்து 49வது ஆண்டு துவங்குகிறது. இந்த நன்னாளிலே 49வது ஜெயந்தி திருநாளிலே, அவதார தின திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் பரமவெளிப்பாடாக, பரம்பொருளின் பரமவெளிப்பாடாய் இருந்து அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து, தர்மார்த்த காம மோக்ஷ பிராப்திரஸ்து.
ஞான சுக யோக போக சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும். ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழையென 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக. கோப்ராஹ்மணேப்யோ சுபமஸ்து நித்யம். லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து. கோவும் பிராமணர்களும் சுபமாக இருக்கட்டும். உலகம் முழுமையும் சுபமாக இருக்கட்டும். எல்லோருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும். எல்லோரும் எல்லா நன்மையும் பெற்று பேரானந்தத்தில் வாழ்வீர்களாக. நாற்பத்து 49வது ஜெயந்தி திருநாளிலே, இந்த நன்னாளிலே பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து அனைவருக்கும் ஆழ்ந்து கேளுங்கள். அகம் தனி உண்மை திரையாக நம் உள்ளம் நின்று நேரம் ஓடும் திரைப்படம் நாமே மறைந்தே காண்போம். இகம் பகிர்ந்த உண்மை நொடி நொடி வாழ்க்கை நேரம் கையாள்வதே வாழ்வை கையாளுதல் என அறிவோம். பரம் உயர்முனை காலவிருத்தி புரிந்தே நேரம் தரம் அளவு உயர்ந்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்வை பெறுவோம். நித்திய நிகழ்வில் நிலைத்திருந்து மன நேரம் கடந்த எதிர்வினையில் அடிமைத்தான் அல்லாது சாதனையால் நேரம் மாற்றி பரமவிருத்தி கண்டு ஜீவன் முக்த வெற்றி அடைவோம். ஆழ்ந்து கேளுங்கள். அகத்திலே இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடுகின்ற திரை நாம் என்று உணர்ந்து திரைப்படத்திற்குள் சிக்காது திரையாக இந்த காலம் நம்மீது ஓடுவதை பார்த்து காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணிகள் அல்ல நாம், காலம் எனும் ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் நாம் என்பதை புரிந்து அகத்திலே ஜீவன் முக்தனாக முழுமையான சுதந்திரத்தோடு வாழ்தலும், இகத்திலே அகம் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இகம் அப்படிங்கிறது ஷேர்டு ரியாலிட்டி, பரம் அப்படிங்கிறது அல்டிமேட் ரியாலிட்டி. அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும்
திரை நாம் என்று புரிந்து இகத்திலே ஷேர்டு ரியாலிட்டியான இந்த இகத்திலே ஒவ்வொரு வினாடியும் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வதே வாழ்க்கையை மேலாண்மை செய்வது என்று தெளிவாக புரிந்து வாழ்விலே வெற்றியடைதலும் ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்து வெற்றியடைதலும் பரத்திலே அல்டிமேட் ரியாலிட்டி பரத்திலே கால விரிவை பற்றிய சத்தியங்களையும் உயர் மண்டலங்கள் வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ் உயர் லோகங்கள் உயர் உலகங்கள் உயர் மண்டலங்கள் இவைகளைப் பற்றிய அறிவும் தெளிவும் முழுமையாக அனுபூதியாய் பெற்று இந்த கால விரிவும் உயர் கால மண்டலங்கள் உயர் உலகங்களைப் பற்றிய அறிவும் அனுபூதியும் நம்மை அகத்திலும் இகத்திலும் நம் காலத்தின் குணத்தையும் அளவையும் நமது விருப்பத்திற்கேற்றாற்போல் விரித்து ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்களாக. இதுதான் பரமசிவ பரம்பொருள் 49வது அவதார தினத்தில் அவதார தின மகோத்சவமாகிய இன்று ஜெயந்தி மகோத்சவமாகிய இன்று அனைவருக்குமாக செய்தியாகவும் ஆசியாகவும் அனைவருக்குமான செய்தியாகவும் ஆசியாகவும் தீட்சையாகவும் சக்திபாதமாகவும் சக்தினீபாதமாகவும் பேரருள் ஆசியாகவும் அளிக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். அகத்திலே சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிற கடந்த காலம் வெறும் நினைவுகள், அதுவும் நிகழ்காலத்துல இருக்கு. அதுவும் முழுமையான சத்தியம் இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
எதிர்காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் வெறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும், நெகட்டிவ் எதிர்பார்ப்புகளும். நெகட்டிவ் எதிர்பார்ப்பு தான் பயங்கள், பாசிட்டிவான பயங்கள் தான் எதிர்பார்ப்புகள். பாசிட்டிவா உங்களுக்கு தேவையான ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சா அது எதிர்பார்ப்பு. எதிர்காலத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு நடந்துருமோன்னு நினைச்சா அது பயம். இந்த பயங்கள், எதிர்பார்ப்புகள், இந்த இரண்டின் தொகுப்பையும் நீங்கள் நிகழ்காலத்தில் தான் அனுபவிக்கின்றீர்கள். எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். பரம் அப்படிங்கிறது பரம சத்தியம், அல்டிமேட் ரியாலிட்டி. இந்த பரத்துல எப்படி கால விரிவு நடக்குது? கடந்த 5 நாள் சத்சங்கத்துல ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எப்படி ஒரு லோகத்திலிருந்து மேல் உலகங்களுக்கு செல்லும் பொழுது கால விரிவு நடக்கிறது அப்படிங்கிறதையும், இத பல்வேறு புராணங்கள் இருக்கிற வரலாற்று தரவுகளை வைத்து அது எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கின்றத அறிவியல் பூர்வமாக கடந்த 5 நாட்கள் சத்சங்கங்கள்ல ஆழமா நிரூபித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அதோட சாரத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இகம் அப்படிங்கிற இந்த ஷேர்டு ரியாலிட்டி, நாம எல்லாரும் பார்க்கிற இவ்வுலகம், இந்த வாழ்க்கை வெளி வாழ்க்கைன்னு சொல்லலாம், புற வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த புற வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக கிளாக் டைம் சென்டர்டா, அதாவது வாட்சை உபயோகப்படுத்தி நாம எல்லாரும் டைம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் இல்லையா? இதுல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக உபயோகித்து ப்ரொடக்டிவா இருந்து, ஆனா உள்ள அகத்துல சர்வ சுதந்திரமா டைம்லெஸ்னஸ்ல நித்திய நிகழ்வுல இருந்து வாழ முடியும். அகமான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதுல நித்திய நிகழ்வில் காலம் கடந்த, காலம் அனைத்தும் நிகழ்கின்ற இந்த எட்டர்னல் நவ்ல நீங்க தான் திரைன்ற நித்திய நிகழ்வில் இருந்து கொண்டே இகத்துல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக மேலாண்மை செய்து வாழ்வதும், பரத்துல இது ரெண்டையும் தாண்டிய காலத்தை பற்றிய பரமசத்தியங்களையும், எப்படி இந்த கால விரிவு நடக்குதுன்னு, அதாவது இங்க பூலோகத்திலிருந்து உயர உயர, மண்டலங்கள் உயர உயர, உதாரணத்துக்கு ஸ்வர்கலோகத்துல ஒரு நாள், நமக்கு இங்க பூலோகத்துல 365 நாள். அதனாலதான் நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டிலே 6 வருஷம், 6 பூஜை, 6 அபிஷேகம் தான். காரணம் என்னன்னா, சொர்க்கத்துக்கான தெய்வம் அவர், அங்கிருந்து வந்தவர். அதனால சொர்க்கத்துல அவங்க 6 கால பூஜை பண்றாங்க,
அதை தான் இங்க நாம வருஷத்துக்கு 6 அபிஷேகமா பண்றோம். இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப சுலபம்ங்கய்யா. கொஞ்சம் அதுக்கு கான்சியஸா எஃபர்ட் போடணும், டைம் போடணும், அவ்வளவுதான். இது எப்படின்னாங்கய்யா, 10 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி வாங்கி 1000 கோடி ரூபா அந்த லாட்டரியில உங்களுக்கு பரிசு விழற மாதிரி தான். என்னன்னா, ஒரு நல்ல செய்தி, இந்த லாட்டரி வாங்குற அத்தனை பேருக்கும் பரிசு. நீங்க மொத்தமா ஒரு 4-5 மணி நேரம், ஒரு 2-3 சத்சங்கம் ஸ்ரத்தையோடு இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சத்சங்கங்கள் வெறும் வார்த்தை அல்ல, அனுபூதியின் வெளிப்பாடு. என் உயிர் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ, என்ன வைப்ரேஷன்ல இருக்கோ, அதை உங்களுக்கு திறந்து வைக்கின்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் சென்று இயங்கும் பொழுதே இந்த உணர்வும் உங்களுக்குள் மலர்ந்து இதே அனுபூதியை நீங்கள் அனுபவிக்க துவங்குகிறீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, நான் இருக்கிற அந்த அனுபூதி நிலை அந்த எண்ண அலை, அந்த அதிர்வலையை இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற சக்தி பாதம், சக்தினி பாதம். அதனால ஒரு 4-5 மணி நேரம் சின்சியரா உட்கார்ந்து, யோ இட்ஸ் ஆல் கோயிங் அபவ் த ஹெட் அப்படின்லாம் ஒதுக்கி தள்ளாமல் 4-5 மணி நேரம் ஸ்ரத்தையோட இந்த காலத்தை பற்றிய பரம சத்தியங்கள் ரொம்ப அழகா வரலாற்று பதிவுகளோடு. ஐயா, இப்ப நீங்கெல்லாம் பல பேர் இந்த வேற வேற நாடுகளுக்கு போய், வேற வேற ஊர்களுக்கு போய், வேற வேற கோயில்களுக்கு போய் டிராவல் விளாக் போடுறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம புராணங்கள்ல வேற வேற லோகங்களுக்கு போய் பர்ஃபெக்டா அந்த டிராவல் விளாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கயா. புராணங்கள் வரலாற்று உண்மை, பிரபஞ்ச வரலாறு, பொய் கலக்காத பிரபஞ்ச வரலாறு. கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் ஸ்ரத்தையோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஓ, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் உடப்பான் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறவங்களும் லூசர்ஸ். வாழ்வின் பேரதிர்ஷ்டத்தை இழக்கிறார்கள். சாமி சொல்லிட்டு எல்லாம் சரியாதான் இருக்கும், அதை அப்படியே நம்பலாம் அப்படின்னு மேம்போக்கான நம்பிக்கையை பெறுபவர்களும் சில நாட்களில் அந்த நம்பிக்கையை இழக்கிறார்கள். கேட்பதை ஆழ்ந்து உள்வாங்கி தன் அனுபூதியாக மாற்றிக்கொள்பவர்களே வெற்றியாளர்கள். கேட்பதை ஆழ்ந்து உள்வாங்கி தன் அனுபூதியாக மாற்றிக்கொள்பவர்களே வெற்றியாளர்கள். அவர்களே என்னுடைய சரியான சீடர்கள். அதனால தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள்.
உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 5 நாள் சத் சங்கத்துல இந்த டைம் டைலேஷன், கால விரிவு, அதை பத்தி எலாபரேட்டா விளக்கியிருக்கேன். புரிஞ்சுக்குங்க. இப்ப அதோட சாரத்தை சொல்றேன். இந்த டைம் டைலேஷன் பத்தி புரிஞ்சதுன்னா இந்த வாஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டைம் பத்தி புரியும். அது மட்டும் இல்லாம இந்த லோகங்களை பற்றி புரிந்தால் இந்த வாஸ்ட் டைம் டிஸ்டன்ஸ், டைம் டைலேஷன், இது நடுவில் இருக்கிற கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா மெதுவா அது அனுபூதியா மாற ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுக்களுமே அருந்து போயிடுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா மிகப்பெரிய பிரச்சனையுமே வேற ஒண்ணுமே இல்லைங்க. உங்க பால்காரன் பாக்கி, இஎம்ஐ பாக்கி, இந்த லெவல் பிரச்சனை தாங்கய்யா உங்களுக்கு மிகப்பெரிய. நீங்க இல்ல சாமி, எனக்கு கேன்சர் வியாதியா இருக்கு, எப்ப சாவேன்னு தெரியாது, 90s கிட்டு கல்யாணமே ஆகல, கண்ணி கழியாமலே செத்து போயிடணும்னு பயமா இருக்கு, இல்ல சாமி படாத டிப்ரெஷன், எத்தனையோ வருஷமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியல சாமி, இல்ல சாமி வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையில ஒட்டி நிக்க முடியல. நீங்க என்ன பிரச்சனை வச்சிருந்தாலும் சரிங்க, அது உண்மையில ஒருத்தனுக்கு 1000 கோடி லாட்டரியில் அடிச்சா அவனை பிடிச்சிட்டு இருக்கிற சகல விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகள் காணாமல் போவது போல, அதுக்கப்புறம் அவன் பால் பாக்கி, இஎம்ஐ, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறானா? கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருக்கும் சகல பிரச்சனைகளுமே காலத்தின் நெருக்கம், அதனால் ஏற்படுத்தப்படும் புழுக்கம் தாங்கய்யா. காலம் உங்களை சஃபகேட் பண்ணி அதனால ஏற்படுற புழுக்கம் தான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும். இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய அத்துணை பிரச்சனையும் காணாமல் போய்விடும். உள்ளுக்குள்ள எப்படி நித்திய நிகழ்விலே இருப்பதுன்னு புரிஞ்சிரும். அகத்திலே நித்திய நிகழ்வில் இருப்பதும் அனுபூதியாயிடும். இகத்திலே ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வது மூலமா வாழ்க்கையை மேலாண்மை செய்து பெருவெற்றி அடைவீர்கள். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரமசிவ சக்திகள் அனைத்தையும் வெளிப்படுத்த துவங்கி விடுவீர்கள். பரமசிவ சக்திகள் அனைத்தையும் வாழ துவங்கி விடுவீர்கள், வெளிப்படுத்த துவங்கி விடுவீர்கள். காரணம் என்னன்னா, காலத்தை விரிக்கவும் சுருக்கவும், நேரத்தை மாற்றியமைக்கவும், காலத்தோடு உங்கள் விருப்பப்படி விளையாடவும் உங்களால் இயலும். அந்த சக்தி இயற்கையாகவே உங்களுக்குள் மலரும். சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம்.
எதிர்காலத்தை தொட்டதே இல்லை, கடந்த காலத்தை வாழ்ந்ததே இல்லை, நிகழ்காலத்தை கண்டுபிடிக்க முயன்றாலும் நழுவும் நீர் போலச் சென்று கொண்டிருக்கின்றது. நம்ம இகத்துலங்கய்யா, ஷேர்டு ரியாலிட்டியில, இந்த உலகத்துல மிக பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பணம்ன்ற கான்செப்டோ இல்ல அதிகாரம் பதவிங்கிற கான்செப்டோ இல்ல ஓனர்ஷிப், இது என்னது அது உன்னது அப்படிங்கிற இந்த கான்செப்டோ இதெல்லாம் கூட இல்லை. இதெல்லாம் விட பெரிய ஒரு மயக்கம், மதி மயக்கம், மன மயக்கம், மாயை, மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த காலம் பத்திய கான்செப்ட் தாங்க. காலம் பத்தி நாம உருவாக்கி வச்சிருக்கிற கான்செப்ட் தான் மிக 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 மோசமான ஷேர்டு ரியாலிட்டி இல்யூஷன். இந்த ஷேர்டு ரியாலிட்டியில நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இல்யூஷன் காலம் பத்தி தாங்க. இந்த கடந்த ஒரு வார காலமாக நிறைய இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க இருந்து, பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பல நாட்டோட தலைவர்கள், பல பேர்ட்டிருந்தும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி கூறுகின்றேன். உங்கள் அன்பிற்கும் இனிமையான நல்வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இதுல ஒரு சில சத்தியங்களை சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் இந்த கைலாசத்தை நான் புனரமைச்சத, பரமசிவன் அருளாலே இந்த கைலாசத்தை புனரமைச்சத பெரிய சாதனையா சொல்லி அதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். ஐயா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இன்டர்நேஷனல் லா படி இந்த கைலாசம்ங்கிற நாட்டுக்கு பரமசிவன் அருளால நான் தான் தலைவன். அது சட்டப்படியாக இன்டர்நேஷனல் லாவோட ஸ்டாண்டர்ட் படி அது ஒரு நாடு. பரமசிவன் அதை அருமையா மலர வச்சுட்டார். அதெல்லாம் உண்மை. ஆனா இந்த ஷேர்டு ரியாலிட்டி சார்ந்து நடக்கிற எந்த விஷயமுமே எனக்கு பெருமையாக எனக்குள் பதியவே இல்லைங்கய்யா. நான் எதை பெருமையா நினைக்கிறேன்னா, பரமசத்தியம் அல்டிமேட் ரியாலிட்டியில இந்த எல்லா உண்மைகளையும் பரம்பொருள் எனக்கு உணர்த்தி பரமாத்வைதத்துல என்னை இருத்தி வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறதா. அந்த பரமாத்வைத இருப்புல நான் இருக்கிற அதை தான் என்னுடைய பெருமையா நான் நினைக்கிறேங்கய்யா. அதைத்தான் நான் கொண்டாடுகிறேன், அதைத்தான் ரசிக்கின்றேன், அதைத்தான் ருசிக்கின்றேன், அதைத்தான் புசிக்கின்றேன், அதைத்தான் வாழுகின்றேன். ஆனா பல நேரத்துல மனிதர்களுக்கு இந்த பரமசத்தியம்
மாயை, போலி, பொய் என்பது போலும் இந்த ஷேர்டு ரியாலிட்டி, வியாவகாரிக சத்தியம், இதுதான் அல்டிமேட் ட்ரூத் மாதிரியும் இந்த கைலாசத்தின் வெற்றிக்காக என்னை வாழ்த்தியவர்கள் உங்கள் அனைவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன், வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் இதை தாண்டி பார்க்க வேண்டும் என்று, பரமசத்தியத்தை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். என்னங்கய்யா, இந்த பணம், அதிகாரம், ஓனர்ஷிப்பு, இது எல்லாமே இங்கயா ஷேர்டு ரியாலிட்டியில இருக்கிற டெல்யூஷன், நாம இன்வென்ட் பண்ண டெல்யூஷன்ஸ்ங்கய்யா. பிராக்டிக்கலா நம்ம இப்ப எப்படி இந்த டிராபிக் ரூல்ஸ் இன்வென்ட் பண்றோம் இல்லையா, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, அப்பதான் ஒருத்தர் இடிச்சுக்க மாட்டோம். ரெட் லைட் போட்டா நின்னுடு, கிரீன் லைட் போட்டா போ, மஞ்சள் லைட் போட்டா தயாராகு போறதுக்கு சொல்லிக்கிறோம் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிறோம் இல்லையா. அது மாதிரியா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பணம், பதவி, அதிகாரம், அதிபர். மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் அதிபர்னு சொன்னா அது அதிபர், மனிதர்கள் எல்லாம் அது இல்லைன்னு சொன்னா இல்லை. மனிதர்களால் கொடுக்கப்படுகின்ற எதுவுமே அவர்களுடைய அன்பு அதில் கலந்திருப்பதனால் அந்த அன்பை மறுக்க வேண்டாம் என்பதற்காக அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமே தவிர அது என் இருப்பை தீர்மானிக்கின்ற, என் இருப்பின் பெருமையாக நான் கொண்டாடுகின்ற ஒன்றாக என்றும் மாறுவதே இல்லை. அதனால ஆழ்ந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். நேற்றின் வருத்தமான கடந்த காலமும் நாளையின் அச்சமான எதிர்காலமும் என்றுமே வருவதில்லை. கடந்ததும் நிகழ்காலமும் எதிர்காலமும் மூன்றாய் பிரிந்து கிடந்தாலும் ஆழ்ந்து பார்த்தால் மூன்றுமே இல்லை என்று புரியும். ஆனா உபனிஷதத்தில் சமாதி பழகி சாட்சியாக இருந்தீர்களானால் இந்த மூன்றுமே உங்களுக்குள் நிகழ்வதை பார்ப்பீர்கள். இகத்தில் பார்க்க மூன்றுமே இல்லை, அகத்தில் இருக்க இந்த மூன்றும் உங்களுக்குள் வந்து செல்வதை அனுபூதியாய் காண்பீர்கள். அதனாலங்கய்யா, அதாவது வெளியில இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் டைம் பாஸ்ட் பத்தி நீங்க வச்சிருக்கிற தவறான கான்செப்ட், ஃபியூச்சரை பத்தி நீங்க வச்சிருக்கிற ஒரு இல்யூஷனான மாய கான்செப்ட், இதெல்லாம் வச்சுட்டு பிரசன்ட் எங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அது பிரசன்ட் எங்க நீங்க அப்சர்வ் பண்றதுக்குள்ள பிரசன்ட் போயிடும்.
நீங்க அப்சர்வ் பண்றதுக்குள்ளே பிரசன்ட் பாஸ்ட் ஆயிடுது. இந்த குழப்பங்களிலே சிக்கி இருந்தீர்களானால் ஒரு நாளும் காலத்தை உணரவே முடியாது. அது ஒரு சக்தி என்பதை உணரவே முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, காலங்கிற ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் மாதிரி உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. எங்க போகுதுன்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது, ட்ரெயின் எங்க போகுதுன்னு நீங்க ட்ரெயினை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிம்பீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு பல பேருடைய வாழ்க்கை. ஆனா சற்றே இதுதான் இந்த காலங்கிற ட்ரெயின்ல உட்காந்துட்டு பேசஞ்சர் நீங்க நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறதா அன்கான்சியஸ் ஹாபிச்சுவல் எனர்ஜி, உணர்வரு மனத்தின் வாழ்க்கை போக்கு. நீங்கள் காலம் எனும் ரயில்ல உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் கிடையாது. அந்த ரயில் போற தண்டவாளம் நீங்க, காலங்கிற ரயிலே போற தண்டவாளம் தான் நீங்கன்னு சாட்சியா பார்த்தீர்களானால் அதுதான் கான்ஷியஸ் ஹாபிட் எனர்ஜி, சாதனை. அதுதான் சமாதி பழகல். ஆழ்ந்து கேளுங்கள். சமாதி பழகுதலே அகத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான தேவை. சமாதி பழக பழக அன்கொஸ்டன்டா, கேள்வி கேட்காமல் நீங்க செஞ்சிருக்கிற பல அசம்ஷன்ஸ் உடைஞ்சி விழுந்து மிக பெரிய சுதந்திரத்தை அனுபவிப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கறதெல்லாம் செய்யறது நிறுத்தினேன், அவ்வளவுதான். அப்ப செய்ய வேண்டியதை தானாகவே நீங்கள் செய்வீர்கள். காரணம் என்னன்னா, ககனோ கர்மனோ கதிஹி, நாம் இயற்கையாகவே செயல்படுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றோம். செயல்படுவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட கருவி நாம் என்பதனால் தேவையில்லாத செயல்களை செய்வதை நிறுத்தினாலே தேவையானவற்றை தானாக செய்து வெற்றியடைவோம். கடந்த காலத்தின் கவலைகளிலே மூழ்கி மணியை, நாளை, வாரத்தை, மாதங்களை, வருடங்களை, சில நேரங்களில் தசாப்தங்களை இழக்கின்ற அந்த வேலையையோ, இது தேவையில்லாத வேலை, அல்லது எதிர்கால கற்பனை கனவுகளில் மூழ்கி அந்த கனவுகளே சுகம் என்று கனவு சுக போதையில் சிக்கி காலத்தை கழிப்பது, இதுவும் தேவையில்லாத வேலை. இந்த ரெண்டையும் செய்யாம விட்ட உடனேயே செய்ய வேண்டியவைகளை, சரியானவைகளை தொடர்ந்து செய்ததனால், பரமசிவ பரம்பொருளின் பேரருளால், அவர் இந்த ஞானத்தை சிறுவயதிலேயே எனக்கு கொடுத்தமையினால், பரமசிவ பரம்பொருளின் பேரருளும் என் குரு பரம்பரையின் ஆசியும் அவர்கள் அளித்த
வாழ்க்கை முறையும் இந்த சத்தியங்களை சிறுவயதிலேயே எனக்கு புரிய வைத்து வெளிப்படுத்தியதனால்தான் வெறும் 48 ஆண்டுகளுக்குள் பரமசிவ பரம்பொருள் இந்த வெளிப்பாட்டிலே இத்துணை பெரிய திருப்பணிகளை செய்து முடித்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை என் கைப்பட எழுதியிருக்கேங்கய்யா. பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் தொடர்ந்து அஞ்சு வயசுல முதல் ஆன்மீக சத்சங்க மேடையில உட்கார வச்சு சத்சங்கம் நிகழ்த்த வைத்தார்கள் என் ஆச்சாரியர்கள். அன்றிலிருந்து இன்று வரை பல்லாயிரம் மணி நேரங்கள் இந்த ஞான சத்தியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இவ்வளவு திருப்பணியையும் பெருமான் செய்து கொண்டதற்கான காரணம் இந்த சத்தியங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிட்டதனால்தான். நிகழ்காலத்தோட அனைத்து அனுபவங்களையும் இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுமே மொத்தமா இந்த காலம் அப்படிங்கிற ரயில் ஓடுகின்ற தண்டவாளம் தான் நாம அப்படிங்கிற தெளிவோடு பார்த்தீர்களானால் நித்திய நிகழ்வு மட்டும்தான் இருக்கு. ஆனா அதை நீங்க பிடிக்க முடியாது. ஆறு மாதிரி அது ஓடிட்டே இருக்கு. ஆனா நீங்க கைக்குள்ள பிடிச்சீங்கன்னா கை வெறுங்கையா தான் இருக்கும், காலியா இருக்கும். உபனிஷத்துல உட்கார்ந்து சமாதி பழகினீங்கன்னா தெளிவா பாப்பீங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. மாறி 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 விளையாடிட்டு. சில நேரத்துல எதிர்காலத்திலே நீங்கள் கடந்த காலமாக எதை பார்க்க போகிறீர்களோ அதை கூட எதிர்காலத்திலே பார்ப்பீர்கள். கடந்த காலத்திலே நீங்கள் எதிர்காலமாக எதை நினைத்தீர்களோ அதை கூட நீங்கள் கடந்த காலத்து ஃபைல்ஸ்ல பார்ப்பீங்க. அப்போ காலத்தை பற்றிய ஆழ்ந்த தெளிவு, ஞான புரிதல், அறிவார்ந்த அனுபூதி உங்களுக்குள் நிகழும். Present cannot be grasped, but presence can be lived. Just sitting in the Upanishad, the ground of being, samadhi பழகல், இந்த ஒன்றை செய்தீர்களானால் சாதனை பலத்தாலே ஜீவன் முக்த தன்மையில் நிலை பெறுவீர்கள். அடுத்தது ரிவர்சிங் த அன்கொஸ்டின்ட் யூஷுவல் அசம்ஷனை பத்தி புரிஞ்சுக்கோங்கயா. வேத ரிஷிகள் உணர்ந்தார்,
அமர்வில் ஓய்ந்திடும் வழி நிலையின் நடுவில் நிகழ்தனிமையில் பாசம் கதை பிடிக்க முயற்சித்தால் ஓடும் அது கைக்குள் நுழையாது அது பொருள் அல்ல உயிரின் தளமே நீயே அதில் வாழ்வாய் நிகழ் கண்ணொடு காண்பதில்லை மனம் அதை தட்டாது நேரமாய் நிலைத்திருப்பதே உயிரின் மௌன கீதம். நம்முடைய வேதத்தோட உத்தமமான பாகம், மிக உயர்ந்த பாகம். அதுக்கு நம்ம ரிஷிகள் உபனிஷத்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஜஸ்ட் சிட்டிங், அமர்தல், அவ்வளவுதான் உபனிஷத்னா அர்த்தம். அமர்ந்தால் சாட்சியாக பார்த்தால் உள்ளுக்குள்ளும் வெளியிலேயும் நடக்கிறத அப்படியே அமர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் உங்களுக்குள்ள ஓடுறத பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு மிக உயர்ந்த ஞான புரிதலும் அனுபூதியும் வரும். அந்த மாதிரி நம்ம ரிஷிமார்கள் உபனிஷத்துல உட்கார்ந்து அவங்களுடைய அனுபூதியை டாக்குமெண்ட் பண்ணதுதான் இந்த 112 உபனிஷதங்கள். ஆக்சுவலா வேதத்துல 600க்கும் மேலான உபனிஷத்து இருக்கு. ஆனா ராமர் தொகுத்தளித்த முக்திகோபனிஷத்திலே சொல்லப்படுகிற 112 மட்டும் முக்கியமான உபனிஷதங்களா நாம ஏத்துக்கிறோம். அந்த 112மே ரிஷிகள் உபனிஷதத்தில் அமர்ந்து அவர்களுடைய அனுபவங்களை டாக்குமெண்ட் பண்ணி வச்சது தாங்க. உட்காந்தீங்கன்னா அந்த உபனிஷத்துல கேள்வியே கேட்காமல் அன்கான்சியஸா நம்ம அசியூம் பண்ணிருக்கிற எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட முடியும். நாம் நினைக்கும் காலம் கடந்ததும் எதிர்காலம் இது ரெண்டையும் தாண்டி சாட்சியாக இருந்து பார்த்தல். Memory creates the past and waiting creates the future. மன அரங்கில் மந்திரி நினைவு வலம் கடந்தம் காட்சி போலே மோக வலையில் தலம் நினைவுகள் உயிர் பெறும் இன்னொடி கலையால் இன்றைய நம்பிக்கையால் உருவம் மாறும் தலைவால் குழந்தை நினைவுகள் வளர்வதோடு மாறும் சகோதரர்கள் அதே காட்சியை வேறுபாடோடு காணும் நிகழ்வு இல்லாதது நினைவில் தோன்றினால் அது கதையின் அலை நிஜம் அல்ல. நம்மனம் கூறும் வண்ணம் நான் அனுபவித்தவன் எனச் சொல்லும் பொழுது மணல் போல் அடையாளம் மாறும். யார் நான் எனக் கேள்வி எழும் பொழுது நினைவு உணவு பட்டியல் அல்ல, உணவு அல்ல, அது கடந்தம் நினைவாய் மட்டுமே இன்றே உருவாகும் கதையது. நீங்க வளருங்க, நீங்க கடந்த காலம் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த கருத்துக்களை கூட மாறிக்கிட்டே இருக்குங்க. அது ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டான ஆர்கைவ் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு ஃபைலை ரெட்ரீவ் பண்ற மாதிரி கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நீங்க கடந்த காலத்தை பற்றிய உருவகத்தையே உருவாக்குவீங்க. இப்ப நீங்க ரொம்ப ஆனந்தமா இருந்தா கடந்த காலம் முழுக்க வா எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா, அதனாலதான் இப்போ ஜெயிச்சிருக்கேன்ப்பா. இப்ப நீங்க ஃபெயிலியர் ஆகி தோத்து போயிருந்தீங்கன்னா எல்லாமே சொதப்பி இருக்கு, அதனாலதான் இப்ப இப்படி ஆயிருச்சு. உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய கருத்து நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கும் உணர்வை சார்ந்து மாறும்.
கடந்த காலம் ஒரு புதை மணல். அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். எதிர்காலம்ங்கிற அந்த காணல் நீர் வருவதே இல்லை. அது நீங்க காணல் நீர்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்ல பயணம் போயிட்டு இருக்கீங்க, உச்சி வெயில், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. ரோட்ல தூரமா ஏதோ ஒரு குளம் இருக்க மாதிரி தெரியும், நீர் நிலை இருக்க மாதிரி தெரியும். அங்க கிட்ட போனீங்கன்னா அங்க இருக்காது, அதை விட தூரமா இருக்க மாதிரி தெரியும். எதிர்காலம் என்பது காணல் நீர் போலே. வீக்கெண்ட் வரட்டும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். சரி, இந்த வீடு கட்டி முடிப்போம், அப்புறம் லைஃபே செட்டில் ஆயிடும். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் போதும், லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ரிட்டையர் ஆன பிறகு லைஃப் என்ஜாய் பண்ணலாம். எதிரை காத்து நிகழ் வாழ்வை இழந்திடாதீர்கள். அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். நொடி நிமிடம் மணி நேரம் நாட்கள் மாதம் வருடம் எல்லாம் பிளவாய்க் காட்டும் எல்லை நம்மை கட்டும். கடிகாரம் நாட்கட்டளை கருவி அனுபவம் ஓடும் நதி. என்கொண்டு நதியை அளக்க முடியாது தொடர்ச்சியில் வாழும். ஒரு மணி நேர களைப்பும் ஆர்வமும் சமமானது அல்ல. அனுபவத்தின் தன்மையில் அது வேறு. அளவீடும் கருவிகளில் தன்மையில் அது ஒன்று. அதனால் அனுபவம் சார்ந்து வாழுங்கள். கடந்த 13 நாட்களாக பல்வேறு சத்தியங்களை ஆழமாக சொல்லி 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 உங்களுக்குள் பல புரிதல்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சத்தியங்கள் மொத்தத்தோட சாரத்தையும் இன்று சொல்லி இன்று கொடுத்து அந்த அனுபூதிக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் நோக்கம். இன்னொரு முக்கியமான தெரிஞ்சுக்கணும். வாழும் அனுபவம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற, நீங்கள் இயக்குகின்ற எரிபொருளாக உங்கள் அனுபவம் இருக்கணுமே தவிர நீங்க உபயோகப்படுத்துற கடிகாரம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பல பேரால தங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்தவே முடியறதில்லை. இந்த ஷேர்டு ரியாலிட்டியில ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் தோக்கிறதுக்கும் காரணம் தங்கள் கான்ஷியஸ்னஸ் சார்ந்து வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளாது இருத்தல். காலம் சமமா தான் வாய்ப்பை கொடுக்குது. அதாவது நீங்க பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பெரிய சொத்து உங்களுக்கு வந்திருந்தாலும், அந்த மாதிரிலாம் இல்லாத ஏழையா இருந்தாலும்,
இல்ல ஒரு நாட்டோட அதிபரா இருந்தாலும், இல்ல ஒரு ஏழையான குடிமகனா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் சரிங்க, நம்ம எல்லாருக்கும் காலையில காலம் ஒரே நேரத்தை தான் நம்முடைய டெபாசிட்ல போடுது. 86,400 செகண்ட், வினாடிகள். 86,400 வினாடிய காலம் நம்ம பேங்க்ல போட்டுருது. இந்த ஒரு நாளுக்குள்ள இந்த 86,400 செகண்ட, வினாடிய நாம செலவு பண்றோமோ இல்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. இத போனா திரும்பி வராது. நாளை நாள்ல இருந்து கடன் வாங்க முடியாது. நேத்து நாள்ல இருந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியாது. இத யூஸ் பண்ணா நல்லது, இல்லைன்னா போயிடும், அவ்வளவுதான். இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்றவெல்லாம் லைஃப்ல ஒண்ணுமில்லாத மஞ்சக்கடிதாசு கொடுத்துட்டு போற அந்த புரோக் ஆயிடுறாங்க, தோல்வி அடைகிறார்கள். இந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் வாழ்க்கையில் பெருவெற்றி அடைகிறார்கள். இத புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் 86,400 செகண்ட்ஸ் தான். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே பொய். நேரம் இல்லைன்னு சொல்றது அத்துணையும் பொய். இப்போ யோகா பண்றதுக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு யோகா பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. உங்க ஹெல்த் உங்க பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. தியானம் பண்றதுக்கு நேரம் இல்ல, உங்களுடைய ஜீவன் முக்தி உங்களுக்கு பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே 86,400 செகண்ட் தாங்கய்யா காலம் கொடுக்குது. வாழ்விலே வெற்றியாளர்கள் காலை நேரத்தை முழுமையாக உபயோகிப்பார்கள், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காலை நேரத்தை நீங்க எப்படி உபயோகம் பண்றீங்களோ அதுதான் அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு நீங்க என்னவா இருக்க போறீங்கிறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா லைஃபேங்கய்யா கான்ஷியஸ் ஹேபிட் எனர்ஜி சாதனையினால் அடையப்படுவது. இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இருக்கிற எல்லா வெற்றியுமே சரி, சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு டிவைஸை நோண்டிக்கிட்டு 25 தரம் சோசியல் மீடியாவை மெசேஜஸை பார்த்துக்கிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இல்ல டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை சீரியலையும் விடாம பார்த்துக்கிட்டு, இது டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது மட்டும் இல்லாம டைமை வேஸ்ட் பண்றதையும் தாண்டி தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த டைமை வேஸ்ட் பண்றதுல கூட உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கினீர்களானால் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லும்ல, பணம் கொடுத்து விஷம் வாங்கி குடிக்கிறது. குடிச்சா பசி அடங்குன்னு கற்பனையில வேற இருக்கிறது. இதை நிறுத்துங்கள்.
have right strategies for time mastery. ஒவ்வொரு மணி நேரமும் பிஸியா இருக்கிறது முக்கியம் இல்லை, ப்ரொடக்டிவா இருக்கீங்களான்னு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி செல்றீங்களா பாருங்க. மெயினா நம்ம எல்லாருக்குமே 3 ஆக்டிவிட்டி தாங்க. ஒண்ணு வெல்த் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி, செல்வத்தை பெருக்குதல், உங்க கேரியரையோ பணத்தை ஏர்ன் பண்ற ஒர்க்கையோ கவனிக்கிறது. 2வது வாழ்வை பெருக்கிற ஆக்டிவிட்டி, அப்படின்னா உங்க ஹெல்த், நல்ல ரிலேஷன்ஷிப், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்களுடைய வாழ்வை பெருக்குவது. 3வது பரஞானத்தை அடைவது, தியானம், உபனிஷத், சமாதி பழகல். இந்த 3 ஆக்டிவிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே இங்க. அழகா இந்த 3க்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து, இதை தவிர வேற எதுலையும் காலத்தை வீணடிக்காம ப்ரொடக்டிவா இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் வெற்றியாளரே. அடுத்த சத்தியத்தை கேளுங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக்குகின்ற நடவடிக்கைகள் உங்கள் வாழ்வை பெருக்குகின்ற, அதாவது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இனிமையான உறவுகள், இதை பெருக்குகின்ற நடவடிக்கைகள், ஜீவன் முக்தி, பரம வாழ்க்கையை வெளிப்படுத்தும் நடவடிக்கைகள். இது தவிர வேற எதுலயும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு முடிவுக்கு இன்று வாருங்கள். சும்மா உட்கார்ந்து கடந்ததை பத்தி யோசிச்சு இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், அகத்திலோ இகத்திலோ இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸை டிராப் பண்ணுங்கயா. ஒரு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எட்டர்னல் நவ் எக்ஸ்பெரிமெண்ட் சேலஞ்ச் 24 ஹவர்ஸுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்க அந்த கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ அப்படியே தன்னை மறந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களோ, விழிச்சிட்டு பாருங்க. உங்களை நீங்களே பிடிங்க. வாட் இஸ் ரியல் ரைட் நவ்? அந்த ரைட் நவ் ஒரே ஒரு 2 சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க. ஃபுல்லி பிரசன்டா இருந்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்து அந்த நேரத்துல என்ன எக்ஸாக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை எழுதுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. அகத்திலும் இகத்திலும் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தவிருங்க. ஏன் செல்ஃபி எடுக்க சொல்றேன்னா, எத்தனை தடவை உங்களை கேட்ச் பண்றீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. போஸ்ட் பண்ணி தட் மொமெண்ட்டை போஸ்ட் பண்ணி டேக் அட் ஸ்ரீ நித்யானந்தா எட்டர்னல் நவ் சேலஞ்ச் ஹேஷ்டாக் டேக் பண்ணி விடுங்க. எட்டர்னல் நவ் சேலஞ்ச் ஹேஷ்டாக் போட்டு அட் ஸ்ரீ நித்யானந்தாக்கு டேக் பண்ணி விடுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கும் வேற சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறேன். உங்களை நீங்களே பிரசன்ட்லயே வச்சிருக்கிறது, நித்திய நிகழ்வுலயே வச்சிருக்கிறது தான் வாழ்க்கையின் வெற்றிக்கான வழி. அடுத்த சத்தியம், இந்த பிரபஞ்சத்தின் காலத்தை பத்தி நான் சொன்ன கால விரிவு, பல்வேறு கதைகளை இந்த கடந்த 13 நாட்கள் 12 நாள் சத்சங்கத்துல விளக்கிக்கிட்டு இருந்தேன். அதாவது எப்படி இந்த ரேவதி காகுத்மி இவங்க 2 பேரும்
பிரம்மலோகம் போயிட்டு வந்தாங்க. எப்படி கிருஷ்ணருடைய வாழ்க்கையில பிரம்மா கோபியர்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சிடுறாரு. இந்த பல்வேறு பிரபஞ்ச வரலாற்று நிகழ்வி தொகுப்புகளான புராணங்கள்ல இருந்து பல சத்தியங்களை காட்டி காலத்தை பற்றிய பரம சத்தியங்களை விளக்கி கொண்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆழ்ந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப வச்சிருக்கிற அகத்திலும் இகத்திலும் காலத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்தும் அறிவும், அதாவது காலத்தோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே வேறையாயிடும். அப்போ ஜீவன் முக்தனா வாழ்வீங்க. அகத்திலே ஜீவன் முக்தனாகவும், இகத்திலே என்ன வேணுமோ அதை சாதிக்கிற வெற்றியாளனாகவும் வாழ்வீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உச்சம். அடுத்த சத்தியத்தை கேளுங்க. பரம் நேரத்தின் முழுவரைபடம் மாயை உடைக்கும் அறிவு அகம் உறுதி தரும் இகம் பகிர்ந்த வாழ்வை கையாளும் நேரம் குறைவாய் உற்று நம்மை ஓட்டும் இல்லை என உணர்தல் நேரத்தில் அதிகாரம் புரிந்து ஜீவன் முக்தி காண்போம் பரப்பும் நேரம் எல்லையில்லா சிந்தனையில் விரியும் முழுமை உணர்வில் வாழ்வு நேரத்தை மீறும். இந்த பரமுத்தி சத்தியத்தை உணர்ந்து பரமானுபூதியில் நிலைத்திருத்தலும் பரம சக்திகளை வெளிப்படுத்தலுமே வாழ்வின் வெற்றி. அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கால விரிவு, இதை பற்றிய ரகசியங்களை புரிந்து கொண்டீர்களானால் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும், அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே வெற்றியும் அடைவீர்கள். மட்டுமல்லாது இந்த காலத்தோடு விளையாடுவதன் மூலமாக உங்களால காலத்தை எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்னா பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த இடத்துல வேணா அப்பியர் ஆக முடியும். யாருக்கு வேணா ஹீல் பண்ண, உடம்ப ஹீல் பண்ணி விட முடியும். மக்களுக்கு, உங்களுக்கும் மக்களுக்கும் பல நன்மைகள் செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான சாத்வீகமான பரமசிவ சக்திகள் வெளிப்படும். அதனால இந்த 49வது ஜெயந்தி திருநாளிலே பரமசிவ பரம்பொருளின் செய்தி அனைவருக்கும் அகத்திலே காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரைதான் நீங்கள் என்று புரிந்து அந்த திரைப்படத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமல் திரைதான் நீங்கள் என்ற புரிதலோடு இருந்து
காலங்கிற ரயில்ல உட்கார்ந்து போற பயணி நீங்க இல்ல, காலம்ங்கிற ரயில் போற தண்டவாளம் நீங்க அப்படிங்கிற அனுபூதியில் இருந்து அகத்திலே ஜீவன் முக்தியும், இகத்திலே ஷேர்டு ரியாலிட்டியில ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்று புரிந்து, ஒவ்வொரு வினாடியையும் டைம் மேனேஜ் பண்றது தான் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பெருவெற்றி அடைவதும் டைம் மேனேஜ் பண்ணி காலத்தை மேலாண்மை செய்வதன் மூலம் வாழ்க்கையை மேலாண்மை செய்து இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இகத்துல நீங்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடைந்து வெற்றி பெற்று பரத்திலே காலத்தை பற்றிய பரமசத்தியங்களை புரிந்து கொண்டுங்கள். கால விரிவு, வேறு வேறு லோகங்களிலே இருக்கின்ற காலம், இந்த பரமசத்தியங்களை புரிந்து கொண்டு அனுபூதியாக்கிக் கொண்டு அதன் மூலம் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும் வெற்றியும் அடைவது மட்டுமல்லாது உங்களுடைய காலத்தோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் அல்டிமேட்டா பரமநிலைக்கு கொண்டு சென்று பரமசிவ சாயுச்சியத்தை, பரமாத்வைதத்தை, பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தி வாழ்வீர்களாக. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சமாதி பழகு. உபனிஷத். இந்த பரமசத்தியத்தை நீங்கள் எல்லோரும் உள்ளுணர்ந்து எல்லோரும் இதை அனுபூதியாய் அடைந்து வாழ்ந்திட ஆசியருள்கின்றோம். இதை சக்திபாதமாய் சக்தி நீபாதமாய் வரமாகவும் தந்தோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து. விவரிக்க முடியாத பரமசத்தியத்தின் ஆழத்தை இந்த சக்தி பாதத்தாலும் சக்தினி பாதத்தாலும் உங்களுக்குள் மலரச் செய்கின்றேன். அருளாய் ஆசியாய் தீட்சையாய் அளிக்கின்றேன். ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம், கைலாச நித்யானந்த 49வது ஜெயந்தி மகோத்சவம் உற்சவங்கள் நிகழ்கின்றன. அதற்கடுத்து சந்நியாச தீட்சை நிகழப்போகின்றது. இந்த பரமசத்தியங்கள் உங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து பரமாத்வைதத்தில் நிலை பெற்று நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.
Nityanandam. Thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.